ஓம் சாந்தி. மிக சுவையாக இருக்குது. நன்றி நன்றி. வணக்கம். சாத்வீக சமையல் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்று நாம் மைதா பருப்பி தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்க இருக்கிறோம். இதன் செய்முறையை விளக்குவதற்காக நம்மிடையே இணைந்துள்ளார் பிரம்மாகுமார் சகோதரர் செல்வராஜ் அவர்கள். இவர் கடந்த 35 ஆண்டு காலமாக ராஜயோக தியானத்தை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். கடந்த 23 ஆண்டு காலமாக தன்னை இந்த இறை சேவையில் முழுமையாக அர்ப்பணித்துள்ளார். நேர்களே, உங்கள் அனைவரின் சார்பாக அவரை அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம் பிரதர். பிரதர், இந்த உணவு வகைகளில் 3 வகையான உணவு வகைகள்னு சொல்றாங்க இல்லையா? அதாவது சதோ, ரஜோ, தமோன்னு. இதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க பிரதர். கட்டாயம் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். தமோ உணவு வகைகள் அப்படின்னா அசைவ உணவு வகைகள். அது உடலுக்கு சரி, மனதையும் ரொம்ப கெடுக்கக்கூடிய விஷயம். இன்னைக்கு நிறைய டாக்டர்கள் மருத்துவர்களே என்ன ஆலோசனை கொடுக்குறேன்னா அசைவத்தை தவிர்த்துடுங்கன்னு தான் சொல்கிறாங்க. அது தமோ. ரஜோங்கிறது இன்னைக்கு நல்லா வறுத்து தூக்கலாக காரமாக மசாலா போட்டு எண்ணெய் சொட்ட சொட்ட சாப்பிட்றது ரஜோ வகையான உணவு. அதுவும் உடல் ஆரோக்கியத்துக்கு கெடுதியானது. உடல் ஆரோக்கியத்தில் மனதை ரொம்ப பாதிக்கிறது. அது சத்தோ வகையான உணவுங்கிறது இறைவனுடைய நினைவில் சமைக்கப்படக்கூடிய சைவ வகைகளான காய்கறிகள், பழங்கள், இது பருப்பு வகைகள், சிறுதானியங்கள், இதெல்லாம் சத்த வகையான உணவுகள் சொல்கிறோம். நம்ம இப்போ மைதா பருப்பியை நம்ம பார்ப்போம். நம்ம தேவையான பொருட்கள் 200 கிராம் மைதா, அதே அளவு 200 கிராம் சுகர் சீனி, 50 கிராம் நெய். நம்ம முதல்ல நெய்யில் மைதாவை வறுத்துக்கிடுவோம். நாம நீங்கள் அடுப்பு பற்ற வைங்க சிஸ்டர், சிம்மில் வச்சுருங்க. பற்ற வச்சுட்டு 50லேருந்து 100 கிராம் வரைக்கும் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இதில் நெய் குறையா இருக்கிறது ரொம்ப நல்லது. அதிகமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது ரொம்ப சீக்கிரமாக இந்த பருப்பி செஞ்சிடலாம். இப்போ நெய் நல்லா சூடான உடனே மைதா நம்ம அதில் போட்டுடுறோம். அதில் மேலே புகை வரும். புகை வந்தோடனே நம்ம மைதா போட்டுட்டு நெய்யை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் லேசாக இப்போ தான் வந்துட்டுருக்குது. அடுப்பு நல்லா ஃபுல்லாக எரியறதுனால ஈஸியாகவும் இருக்குது உங்களுக்கு. இப்போ புகை வந்துருச்சு சிஸ்டர். அதில் இந்த மைதாவை நம்ம அதில் போட்டுடுறோம். வருங்க அப்படியே லேசாக. மைதா ரொம்ப நைஸாக இருக்கிறதுனால அதிகமான நேரம் நம்ம வறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்ச நேரத்திலே மைதா வறுபட்டுடும் உங்களுக்கு. இந்த ஹார்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த சாத்வீக உணவு சாத்தியமாகும்? ரொம்ப ரொம்ப ஏன்னா நம்ம கடின உழைப்புக்கு சாத்வீக உணவு இயற்கையானதும் கூட, எளிமையானதும் கூட. ஹார்ட் ஒர்க்கில் நம்ம இப்போ ஜேசிபி வேலை பார்க்குறவங்களுக்கு சரி, மிருகங்களே பலமான மிருகம்னு யானை தான் சொல்கிறோம். யானை என்ன சாப்பிடுது? சைவ உணவு தானே, சாத்வீகமானதானே சாப்பிடுது. அதே போல் உழைப்புக்கு தேவையான அவசியம் இல்லை. ஆரோக்கியமான உணவை உடலுக்கும் மனதுக்கும் தெம்பு கொடுக்கக்கூடியது. இது போதுமா பிரதர்? இன்னும் கொஞ்சம் லேசா வறுபடுங்க சார். பச்சை வாடை போகணும் இதுல உங்களுக்கு. இதுக்கப்புறம் தான் சுகர் மிக்ஸ் பண்ணணும். ஆமா, இல்ல ஜீனி பாகு வச்சு போடணும். இது பேஸ். இது நம்ம அதை வறுத்து முடிச்ச உடனே சுகர் பாகு வைப்போம். நம்ம இப்போ வாசனை வருது அவங்களுக்கு. ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து ஜீனி பாகு வைக்கிறோம். ஜீனி 200 கிராம் சொன்னோம் இல்லையா? இந்த ஜீனி பாகை இதில் போட்டுக்கிறோம். ஒரு 1/4 அளாக்கு தண்ணி எடுங்க சிஸ்டர். அதில் இதில் ஊற்றுங்க.
நான் இப்போ அடுப்பை பற்ற வச்சிடுறேன். போதும் சிஸ்டர். இந்த ஜீனி பாகு வைக்கிறது இல்லை. தண்ணி ஊற்றினோடனே ஜீனி கரையிற வரைக்கும் விடாமல் நம்ம இதை கரைச்சிட்டே இருக்கணும். பர்பி வகையில் பாகு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சிஸ்டர். ஜீனி கரைஞ்சிடுச்சுனாக்க பாகு வந்து ஒவ்வொரு பதமாக மாறிக்கிட்டே இருக்கும். எல்லா பர்பி வகைகள், அல்வா வகைகள், நம்ம பேடா வகைகளுக்கு வந்து பாகு எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறோமோ அவ்வளவு வந்து பண்டங்கள் வந்து சீக்கிரமாக வந்துடும். ஜீனி வந்து பாகு பொங்குறதுக்குள்ளே நம்ம அதை கரைக்கணும். நல்லா விடாமல் இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம இல்லாட்டி சாப்பிடும்போது ஒரு மாதிரி ஜீனி கரையா நரன்னு கல்ல கிடைக்கும். பண்டமும் நமக்கு சரியா வந்து வராது உங்களுக்கு. அதனால கரண்டியை நம்ம இப்படி பிடிக்காம இப்படி வச்சு பண்ணீங்கன்னா கரையிறதுக்கு ஈஸியா இருக்கும். இல்லை முக்கியமா வெறும் நம்ம சமையல் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை. இறைவனுடைய நினைவுல எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம இறைவனுடைய நினைவுல இருந்து இதுல நம்ம சக்தியையும் வைப்ரேஷனும் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு சாப்பிட்றவங்களுடைய மனசும் உடலும் வந்து ஆரோக்கியமா இருக்கும். இல்லை ஜீனி கரைகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லை இந்த சாத்வீக உணவு சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஏஜ் லிமிட் இருக்காது? எந்த வகையான ஏஜ் கிடையாது. குழந்தைக்கு மட்டும்தான் நம்ம பால் கொடுக்குறோம். ஆனா ஒரு வயசுலேருந்து இப்பெல்லாம் 6 மாசத்துலேருந்து உணவு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லா வகையான பருவங்களுக்கும் ஏற்றது வந்து சாத்வீகமான உணவு தான் உங்களுக்கு. ஜீனி நல்லா கரைஞ்சிட்டே வருது சிஸ்டர். கரைஞ்சிருதனுடைய அடையாளம் இந்த மாதிரி எடுத்தோம்னா இதில் ஜீனி இருக்காது, கரண்டியில் பொங்கி வரும். பர்பிக்கு வந்து நம்ம பதம் ரொம்ப முக்கியம். பொங்கி வரும்பொழுது அதுக்குள்ள கரைஞ்சிடணும் ஜீனி உங்களுக்கு. இது மைதால பண்ற மாதிரி ரவை கோதுமை இதுல பண்ணலாம். ரவை கோதுமையில பண்ணலாம். கோதுமை மாவு, கடல மாவு, முந்திரி பருப்பு எல்லாத்துலேயுமே ஜீனி பாகு வச்சிட்டோம்னா மைதா மட்டும் கொஞ்சம் லேசா இருக்கும். அதனால அது வந்து வறுக்கிறது ஈஸி. மற்ற ஐட்டங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலான நேரம் பச்சை வாடை போகிற அளவுக்கு வறுக்கணும். இது முறை தான் உங்களுக்கு. பாகு வந்து வந்துடுச்சுனாக்க எதை போட்டாலும் அது பர்பியா உங்களுக்கு சீக்கிரமா வந்து கொடுத்துரும். ஆனால் பாகு தான் ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு. இப்போ ஜீனி கரைஞ்சிடுச்சு, பொங்கி வரப்போகுது. இது கரைஞ்சதனுடைய அடையாளம் கரண்டியில ஜீனி வந்து எங்கேயுமே இருக்காது. பார்த்தீங்க இல்லையா? இப்போ எப்படி இருக்கு பாருங்க உங்களுக்கு. இப்படி பொங்கி வந்துடுச்சுனாக்க ஜீனி நம்ம ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கணும். நாம இப்போ கரைஞ்சிடுச்சு, பொங்கி வருது. இது இதை இப்போ நான் சிம்மில் வச்சிடுறேன். ஒரு 5 நிமிஷம் தான் சிம்மில் வச்சுக்கணும் நாம் இதை. கரண்டி அதுக்கப்புறம் சிம்மில் பொங்கி வந்த பிறகு கரண்டியை நம்ம யூஸ் பண்ண வேணாம், சும்மா வச்சுட்டாலே போதுமானது உங்களுக்கு. 5 நிமிஷம் கழிச்சு பதம் ஆரம்பிக்கும். நம்ம குலோப் ஜாமுனுக்கு ஒரு பதம், அதில் பிசுப்பான பதம்போம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பதமாக ஒவ்வொரு ஸ்வீட்டுக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. முதல்ல இதில் 1/2 கம்பி வரும், 1 கம்பி வரும், 2 கம்பி வரும். சில பருப்பிகளை 2 கம்பி வைப்பாங்க. நமக்கு 1 கம்பி வந்தால் போதும். கம்பி பார்க்கறதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துப்போம். ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி கொடுங்க. இதில் அதுக்குள்ளே இடையில இதில் நெய் தடவி ட்ரேவை ரெடி பண்ணிக்குவோம் சிஸ்டர். போதும் சிஸ்டர். கீழே வச்சுருங்க. இதை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. நெய் தடவி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதை நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க சிஸ்டர் நீங்கள் ஃபுல்லாக. பிரதர், நீங்கள் இப்போ இந்த உணவு செய்யும் போது இறைவன் நினைவுல இருந்து செய்யணும்னு சொன்னீங்க. அப்போ உங்களோட மனநிலை எப்படி வச்சுக்குவீங்க? ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம வந்து அளவு முக்கியமாக கிடையாது. நம்ம அளவு மாற்றி போட்டுருவோமோ மறந்துடுவோம்லாம் நினைக்க வேணாம். இறைவன் நினைவில் இருக்கிறப்ப அளவும் சரி சமையலும் சரி இருக்கும். அது முழுக்க நமக்கு வந்து சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதனால பாதிப்பு எதுவுமே ஏற்படாது. ஆனால் ஆரம்பத்தில் பயிற்சியில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போக போக ஈஸி ஆகிடும் சமைக்கிறவங்களுக்கு. ஆனால் நினைவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு. ஏன்னா வீணான எண்ணங்களை விட்டுட்டு உயர்ந்த எண்ணங்களோட சமைக்கிறப்போ அது சமைக்கிறவங்களுக்கு முதல்ல சக்தியை கொடுக்கும். சாப்பிட்றவங்களுக்கு உள்ளமும் சரி இதயமும் சரி ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாகு பார்க்கணுன்னா கையில் ட்ரே கீழே வச்சுருங்க.
போதுமா பிரதர்? இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் நெய் பரவி இருக்கணும். ஏன்னா பருப்பி நம்ம பீஸ் போடுறப்ப ஒட்டாம வரணும்னா ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணியிருக்கணும். இப்போ நீங்க நல்லா கரெக்டா அப்ளை பண்ணியிருக்கீங்க, போதுமானது. ஜீனி பார்க்கணும். இப்போ 1 நிமிஷம் ஆயிருக்கு நமக்கு. நீங்க கையை லேசா நினைச்சுக்கிடுங்க. நினைச்சுக்கிட்டு இந்த கரண்டியில் உள்ளதை எப்படி நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பிசு பிசுப்பு தான் வந்திருக்கு. இன்னும் 1 நிமிஷம் ஆகணும். ஆயிடுச்சுனாக்கா பாகு வந்துடும் உங்களுக்கு. பாகு வந்த உடனே பாகு நம்ம பருப்பியில் ஊற்றிட்டோம்னாலே பருப்பி வந்து 1 நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷத்துக்குள்ள பீஸ் போட்டுடலாம். உடனே பீஸ் போட்டுறணும். இல்லைன்னா இறுகிடும். ஜீனியினுடைய தன்மை தான் பாக வந்து இறுக வைக்கக்கூடியது உங்களுக்கு. நம்மளுடைய அன்னம் எப்படியோ அப்படியே எண்ணம் சொல்றாங்க இல்லையா, அதோட விளக்கம் என்ன? அன்னம் போல எண்ணம். உலகத்திலேயே 2 தோஷம் ரொம்ப பெரிய தோஷம்பா. ஒன்று அன்ன தோஷம், இன்னொன்று சங்க தோஷம். சங்க தோஷத்தை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க, அனுபவம் பட்டிருப்பாங்க. ஆனால் அன்ன தோஷம் யாருமே அதிகமா கேள்விப்படாத ஒன்று. மனசை உடனடியா பாதிக்கிற விஷயம் எதுனா அன்னம் தான். சாப்பிட்ற சாப்பாடு மனசை உடனே வந்து கெடுத்துரும். இதுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு. ஒருத்தருக்கு வந்து ஜெயில இருந்தவரோட இது சொல்லுவாங்க, பெண்ணை கொலை பண்ணணும்னு என்ன வந்துகிட்டே இருந்துதான். ஏன்னா அவங்க கையால சமைச்ச அவர் உணவை சாப்பிட்டதுல இருந்து அவங்கள சீக்கிரம் கொலை பண்ணணும்னு என்ன வந்ததுனால அவர் அந்த காரியத்தை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு வந்த அனுபவம் சொல்லியிருக்காங்க. மனதை பாதிக்கிற பல காரணங்கள் இருந்தாலும் இந்த அன்னம் சாப்பாடு வந்து உடனடியாக வந்து மனசை வந்து பாதிக்கக்கூடாது. அதனாலதான் அன்னம் போல எண்ணம்ங்கிற பழமொழியே தமிழ்ல வந்து இருக்குது உங்களுக்கு. அன்னம் போல எண்ணம், எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்றாங்க. ஆமா சிஸ்டர். இப்போ பாகு வந்துடுச்சு. கரெக்டா நம்ம கையில சுடாம இருக்கிறதுக்காக தண்ணியை தொட்டுக்கிட்டு இந்த ஜீனி தொட்டு மெதுவா இப்படி எடுத்தீங்கன்னா 1/4 இன்ச்சிலேருந்து 1/2 இன்ச்சு. 1/4 இன்ச்சு வந்தா 1/4 கம்பி, 1/2 இன்ச்சு வந்தா 1/2 கம்பி, 1 இன்ச்சு வந்தாக்க 1 கம்பி. இதுவே இன்னும் 1 நிமிஷம் ஆனிச்சுன்னா 2 கம்பி வரும். இப்போ நமக்கு இது தேவையான பதம் வந்து கரெக்டாக வருது உங்களுக்கு. இந்த கம்பி வந்துருச்சுனாலே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மாவை இதில் போட்டுடலாம் சிஸ்டர். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். நீங்கள் மாவை இங்கே இறக்கி வைங்க. இதில் இறக்கி வைங்க. பாகு தூக்கி நீங்கள் இதில் ஊற்றுங்க சிஸ்டர். நீங்கள் அப்படியே ஊற்றிடுங்க சிஸ்டர். ஃபுல்லாக ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அடுப்பில் வச்சுருங்க அதை. அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா பர்பியில் வந்து பாகு பதமாக வந்தால் தான் பர்பி பீஸ் வரும். கொட்டின உடனே பதம் லேட்டாக போயிட்டாக்க தூளாக ஆகிடும். பதம் வரலினாக்க ரொம்ப 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் லேட் ஆகும் உங்களுக்கு. இப்போ அதிகமாக பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். குறைவாக பண்ணுறப்போ இதனுடைய மாறுபாடுகள் இருக்கும். கட்டி வருதுன்னு வந்து கவலைப்பட வேணாம். பர்பியில் போடும்போது கட்டியெல்லாம் சரியாக போயிடும் உங்களுக்கு. இது இப்படி பண்ணிங்கனாலே போதுமானது. கட்டி கட்டியாக இருக்குன்னு பயப்பட வேணாம். இதில் எசன்ஸ், பாதாம் எசன்ஸ், வெனிலா எசன்ஸ், ரோஸ் எசன்ஸ்னு போடலாம். கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதுலேயே டபுள் டக்கர் கலரும் பண்ணலாம். இப்படி 2ஆக பிரிச்சுக்கிட்டு 2 கிண்ணத்தில் கலர் உள்ளதை போட்டுட்டு ட்ரேயில் ஊற்றினோம்னாலே பர்பி கொஞ்ச நேரத்தில் நமக்கு தயாராகிடும். இது ஆறுன உடனே அப்படி நம்ம பீஸ் போட வேண்டியதான் சிஸ்டர். ஒரு 5 நிமிஷத்துலேயும் 10 நிமிஷம் ஆகும். பதம் கரெக்டாக இருக்கணும். ஜீனி பாகு நல்ல கம்பி பதம் வந்துடுச்சுன்னா இவ்வளோ நேரம் கூட எடுக்காது. உடனே இப்போ நம்ம வரணுங்கிறத ரொம்ப ஸ்லோவாக பண்ணியிருக்கோம். பதம் முன்னாலே எடுத்திருக்கோம். இன்னும் 1 கம்பி விட்டுட்டோம்னா கொட்டின நேரத்தில் இந்நேரம் நம்ம இதை பீஸ் போட்டுடலாம். இப்போ இது சூடாக இருக்கிறதுனால ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். இப்போ பர்பி நமக்கு வந்து தயாராக இருக்குது உங்களுக்கு சிஸ்டர். பிரதர், இந்த எளிமையான மைதா பருப்பியை நேயர்களுக்கு செய்து காண்பித்ததற்காக மிக்க நன்றி. மேலும் உங்களுடைய அனுபவங்களை நேயர்களுக்கு எடுத்து சொன்னதற்காகவும் மிக்க நன்றி பிரதர். என்ன நேயர்களே, சகோதரர் அவர்கள் இன்று எளிமையான மைதா பருப்பியை மிக எளிமையான முறையில் நமக்கு செஞ்சு காமிச்சாங்க. இந்த ரெசிபியை நீங்க உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. இதே போல இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.